இஸ்ரேலின் அணு ஆயுதம், அதிர்ச்சி உண்மையை சொன்ன யுஎஸ். அதிர்ச்சி வீடியோ வெளியிட்ட குவைத், என்ன சொல்ல போகிறது ஈரான்? ட்ரம்ப் போடும் புதிய கணக்கு, ஈரான் என்ன செய்ய போகிறது, நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம் வாங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஹாய் யூஸ், இந்த ஈரான் அமெரிக்கா போகிற பற்றி நம்ம நிறைய விஷயம் ஒவ்வொரு வீடியோ பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் குவைத் மேலேயும் பஹ்ரைன் மேலேயும் ஈரானை தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஈரான் தான் முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி பஹ்ரைன் மற்றும் குவைத் இந்த ரெண்டு நாட்டு கவர்மெண்ட்டை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க ஈரான் மேலே. ஆனால் ஈரான் முற்றிலும் அதை மறுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பஹ்ரைன் மற்றும் குவைத் மேலே தாக்குதல் பண்ணவே இல்லை, நாங்கள் முழுக்க அமெரிக்கா தான் குறி வச்சோம். ஆனால் அது தவறுதலாக உங்கள் நாட்டு மேலே விழுந்துச்சு. இன்னும் சொல்ல போனால், நாங்கள் தயாராக வச்சிருந்த ஏவுகணைகளை அழிக்கணும்னு சொல்லி அமெரிக்கா சார்பாக ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை, அதாவது பேட்ரியாட், அந்த பேட்ரியாட் ஈரான் மேலே குறி வைக்காமல் தவறுதலாக குவைத் மேலே குறி வச்சு அங்கே விழுந்திருக்கு. அது விழுந்ததுனால தான் பக்கத்தில் ஏர்போர்ட்டை நாசம் பண்ணிச்சிருக்கு. அதில் ஒரு இந்தியரும் இறந்துருக்காரு. அதனால் நாங்கள் எந்த ஒரு தாக்குதலையும் வளைகுடா நாடுகள் மேலே இப்போ நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் குவைத் இப்போது திடீர்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஈரான் தான் இதுக்கு காரணம், அதுக்கு ஒரு எவிடன்ஸாக நாங்கள் வீடியோ வெளியிடணும்னு சொல்லி அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் ஒரு ட்ரோன் கரெக்டாக குவைத்தோட ஏர்போர்ட் மேலே விழுந்த பிறகு அது ஒரு கரும்புகையாக மாறுது. இது ஒரு எவிடன்ஸாக குவைத் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஈரான் தான் இதுக்கு முழுக்க காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவோட நாடாளுமன்றம் ஒயிட் ஹவுஸ் ட்ரம்ப் அவர்களுக்கு நறுக்குன்னு ஒரு கொட்டை தலையில் கொட்டியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் ட்ரம்ப், நீங்கள் ரொம்ப நாளாக போரை நடத்திட்டு இருக்கீங்க, இதால் அமெரிக்காவுக்கு எதனா லாபமானு கேட்டால் 10 பைசா கூட கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் நீங்கள் அமெரிக்கா டாலரை யூஸ் பண்ணி நீங்கள் போரா தொடங்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் கூடிய வரையில் போரை நிறுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் உடனே அதெல்லாம் எப்படி நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு பாணிலே பேசிட்டு வந்திருக்காரு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, உண்மையாக இந்த கீழவை அவங்க சொல் பேச்சை கேட்டு பயந்து இந்த போர் நிறுத்த போகிறாரா, இல்லைனா அதிபருக்குன்னு ஒரு பவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா கீழவை மேலவை ரெண்டாவே இருந்தாலும் இந்த ரெண்டாவையும் பேச்சும் மீறி சில நேரங்களில் ட்ரம்ப் அவர்கள் அவரோட பவரை யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு அதிபருக்கான பவரை நான் யூஸ் பண்ணி யார் பேச்சும் கேட்காம இந்த போரை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண போகிறாரா அப்படின்னு தான் அமெரிக்க மக்களே வேந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அதிபர் அவர்கள் இந்த ரெண்டாவையும் எதிர்த்து போற ஆரம்பிக்கலாம், தொடங்கலாம், போயிட்டு இருக்கலாம். ஆனால் என்ன ஒன்றா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி டக்கு தன்னோட படைகளை யூஸ் பண்ணவே முடியாது. இதுக்கப்புறம் அவர் மேலவை கீழவை ரெண்டு அவையும் எதிர்த்து அவர் போர் பண்ணுறாரா இருந்தால் அவர் தன்னிச்சையாக தான் பண்ணி ஆனோம். இதுக்கப்புறம் அமெரிக்கா படைகளை அவர் யூஸ் பண்ணுறதாலே ஒவ்வொருக்கிட்டையும் அவர் தனிப்பட்ட முறையில், அதாவது ஒவ்வொரு துறை செயலாளர்கிட்டையுமே அவர் கேட்டு தான் பண்ணும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை ட்ரம்ப் அவர்கள் விட மாட்டார். கண்டிப்பாக கீழவை சொல்கிறத கேட்டுட்டு அவர் அனுசரித்து போனால் மட்டும்தான் அவரோட அரசியலுக்கு நல்லது. இப்படி அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கும்போது, அமெரிக்காவோட முக்கிய போஸ்ட் இருக்கின்ற மார்க்கோ ரூபியோ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை வெளியே சொல்லியிருக்கு. என்னன்னா, அமெரிக்கா சென்டம் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டம் மீட்டிங் என்னன்னா அதாவது இந்த போர் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கமிட்டியோ இல்லை குழுவோ இந்த போர் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்பாங்க. யார் இந்த போர் வழி நடத்துகிறாங்களோ, இந்த போரில் யார் முக்கிய தலைவராக இருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த கமிட்டி கேள்வி கேட்கும். அப்படி கேட்கும்போது அவங்க கேட்ட ஒரு கேள்வி, இன்னைக்கு இஸ்ரேலே திகைச்சு போய் இன்னைக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, மிஸ்டர் மார்க்கோ ரூபியோ, நீங்கள் இந்த போரில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த போரில் நீங்கள் அமெரிக்கா சார்பாக இந்த போரை முன் வச்சு போகிறீங்க, ஓகே, உங்களோட முக்கிய குறிக்கோள்னா ஈரான் அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, அதை அவங்க எடுத்து போடணும். சரி, ஈரான் அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்காங்க, அந்த அணு ஆயுதத்தை ஒப்படைக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் இந்த போர் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓகே, ஆனால் இஸ்ரேலுக்கிட்ட இந்த அணு ஆயுதம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. ஏன்னா அமெரிக்கா சொல்கிற ஒரு குற்றச்சாட்டுனா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் அது உலக நாடுகளுக்கு பாதிப்பு. அப்படி இருக்கும் போது ஈரான் தான் அது இருக்க வேணான்றீங்க. ஆனால் இஸ்ரேல், ஈரானு, ஈராக்கு, குவைத்து, கத்தார், இப்படி பல நாடுகள் மேலே போர் தொடுத்துருக்காங்க. இப்படி பல நாடுகள் மேலே போர் தொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்கள் இஸ்ரேல்கிட்ட தானே அணு ஆயுதம் இருக்கா இல்லைன்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டதுக்கு மார்க்கோ ரூபியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களுக்கு தெரியலை, அமெரிக்காவும் இஸ்ரேல் நட்பு நாடாக இருக்குது, இப்படிப்பட்ட டைமில் நாங்கள் போய் உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கான்னு கேட்டால் அது நட்பில் விரிசல் வரன்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையானே கேட்டது இல்லை, அதனால இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கானும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்குது, ஒரு நாடு அணு ஆயுதம் வச்சுருக்கான்னு நீங்கள் போர ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் உங்களை நட்பு நாடுகிட்ட இருக்கா இல்லையானே தெரியாமையே அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் போர் தொடுக்குறீங்க. அப்போ இது எப்படிப்பட்ட மனநிலை? அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், இஸ்ரேல் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு பொய்யானது.
அமெரிக்கா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்காக போராடாமல் ஈரானிற்கு எண்ணெய் வளங்களை அபகரிக்கிற ஒரு காரணத்துக்காக தான் இஸ்ரேலுக்கு நாங்கள் உதவி செய்கிற பேரில் இப்படி போர் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு உலக நாடுகள் சொல்கிறாங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.